ஒன்ஸ் அகைன் திரும்பவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ \n ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்காக வர போகிறோம் அந்த இடத்துல. ஸோ அதனால SPRO அப்படின்றது, ஸோ என்டர் அப்படின்றது, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, இதில் டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்றது, அதில் டிஃபைன் கம்பெனி அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதுசாக இப்போ நீங்கள் ஒரு குரூப் கம்பெனி கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நியூ என்ட்ரிஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நியூ என்ட்ரிஸ் கிளிக் பண்ணோன்னு பாருங்க, குரூப் கம்பெனி கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரீன் அப்படின்றது வந்து வந்துருச்சு இந்த இடத்துல. SAP விண்டோல அதுக்கான ஸ்கிரீன் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, கம்பெனின்னு இருக்கு, கம்பெனி நேம் இருக்கு, நேம் ஆஃப் கம்பெனி அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுல மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனி அப்படின்றது. ஸோ இந்த கம்பெனி அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஃபீல்டு தான் அப்படின்றது. ஸோ இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி அப்படின்றதுல நம்ம என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து சின்னதா இருக்கு. ஸோ இதில் நான் எப்படி வந்து என்ன பண்ணுவேன்னு எடுத்து இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம டெக்ஸ்டா கொடுக்க போறது கிடையாது. அதாவது இந்த இடத்துல கம்பெனின்னு சொல்லும் போது மேக்சிமம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லென்த் எவ்வளோன்னு எடுத்துட்டீங்கன்னா 6 கேரக்டர். அப்ப இந்த 6 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அப்போ இந்த 6 டிஜிட் அப்படின்றது ஆல்பா நியூமரிக் அப்படின்றதா இருக்கும். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி 6 டிஜிட் கொடுத்துக்கலாம், இல்ல ஆல்பா நியூமரிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம் 6 டிஜிட்ஸ் அப்படின்றது நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி அப்படின்றது. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டிஜிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். எய்தர் இட் கேன் பி an ஆல்பா ஆர் நியூமரிக் ஆர் போத். நீங்க வந்து ஆல்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் அப்படின்றது. ஸோ அந்த கம்பெனியோட நேம் அப்படின்றது நீங்க வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதாவது அந்த குரூப் கம்பெனிக்கான நேம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணணும், குரூப் கம்பெனிக்கான கோட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இது நான் என்ன கோட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ கோடு பார்த்தீங்கன்னா GEN022 அப்படின்றது கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. GEN022 அப்படின்றது வந்து கம்பெனி கோட கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக்கா வந்து GEN022 அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் அப்படின்றது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இல்லையா. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த கம்பெனியோட வந்து கொடுக்க போறேன், குரூப் கம்பெனிக்கான அந்த நேம் கூட வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டேன். சார் நேம் ஆஃப் கம்பெனி 2 அப்படின்றது இதை வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்பெனி அப்படின்றது, ஸோ கம்பெனில 6 டிஜிட் அப்படின்றது ஆல்பா நியூமரிக் அப்படின்றது கொடுத்துட்டோம். அண்ட் கம்பெனி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டு வந்த இடத்துல, அதாவது டிஸ்கிரிப்ஷன் குரூப் கம்பெனியோட நேம் அப்படின்றது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கம்பெனி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம் அந்த இடத்துல, அதாவது இந்த மிஸ்டர் எஸ்பி அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவரோட ஹோம் டவுன்ன்றது கோயம்புத்தூர். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு டெல்லி, கர்நாடகா, திரும்பவும் வேற இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு, குஜராத், சைனா, யூஎஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ்பி அவரோட ஹோம் டவுன்ல தான் வந்து எப்பவுமே இருப்பார் அந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத அவர் வந்து எங்க வச்சு மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதாவது எல்லா பிஸ்னஸோட ரிப்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து
அவரோட ஹோம் டவுன்ல இருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து தான் அவரோட லொகேஷன்ல இருந்து தான் பாப்பாரு அந்த இடத்துல. இந்த இடத்துல மிஸ்டர் எஸ்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீஸ் என இந்தியன் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றது. ஸோ அவர் வந்து ஒரு இந்தியன் அப்படின்றது. அப்ப இவர் பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி பாப்பாரு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவர் வந்து இந்தியன் ருபீஸ் ஐஎன்ஆர்ல பாப்பாரா இல்ல இவர் வந்து யூஎஸ் டாலர்ல பாப்பாரா அந்த இடத்துல, இல்ல சைனீஸ் எண்ணில பாப்பாரா இந்த இடத்துல? இவர் எதுல பாப்பாரு? ஐஎன்ஆர். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன்றனால அவரோட கம்ப்ளீட் பிசினஸ் அது பாத்தீங்கன்னா சைனால இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாரோடதையும் எப்படி பாப்பாரு? அவர் வந்து ஐஎன்ஆர்ல தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பாப்பாரு அந்த இடத்துல. ஸோ அப்ப நம்ம வந்து குரூப் ஆஃப் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து இதை வச்சு கிரியேட் பண்ணணும், இந்தியான்னு வச்சு கிரியேட் பண்ணணுமா இல்ல சைனான்னு வச்சு கிரியேட் பண்ணணுமா இல்ல யூஎஸ்ன்னு வச்சு கிரியேட் பண்ணணுமா? இந்தியா. இந்தியா வச்சுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இப்போ அவரோட ஹோம் டவுனான ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க இதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ காந்திபுரம், பிஓ பாக்ஸ் நம்பர் தெரிஞ்சா அது போடுங்க, கோட் அப்படின்றது. நெக்ஸ்ட் சிட்டி அண்ட் கண்ட்ரி வருமோ பாருங்க. இந்த சின்ன பாக்ஸுக்கு வரும்போது எனக்கு மேல இருக்க பாக்ஸ்ல எல்லாம் நான் கிளிக் பண்ணுமோ பாருங்க எனக்கு வேற எதுவுமே ஷோ பண்ணல. ஆனா இங்க கண்ட்ரி வருமோ பாருங்க எனக்கு சைட்ல வந்து இந்த சர்ச் பட்டன் மாதிரி எனக்கு வந்து வருது இல்லையா. ஸோ இது என்னன்னா கண்ட்ரி வரும்போது டிஃபால்ட்டா பை டேலில என்ன சாரி எஸ்ஏபில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரிஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த கண்ட்ரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் நீங்க என்ன பண்ணலாம், இந்த சர்ச் பட்டனை நீங்க வந்து கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி ஷார்ட்கட் கீயா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா F4 அப்படின்றது கொடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ F4 கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்க கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க கீபோர்ட்ல F4 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரியுமே உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம், கண்ட்ரியோட நேம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் நேம் அப்படின்றது இங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்குது இல்லையா. ஸோ இதுல இந்தியா அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்ப இந்தியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஐஎன் அப்படின்றது சரிங்களா. ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுக்கலாம் நீங்க இந்த இடத்துல. ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஐஎன் அப்படின்றது வந்துடும் இந்த இடத்துல. இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏபில உங்களுக்கு இந்த ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சிலதுக்குலாம் உங்களுக்கு வந்து என்ன ஷார்ட் நேம் நீங்க டைரக்டா டைப் கூட பண்ணி நீங்க என்டர் கொடுத்துக்கலாம். சேம் இங்க இந்தியான்னு நீங்க செலக்ட் பண்ணோம்னா ஐஎன் அப்படின்றது ஷார்ட்டா வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கீ. அப்ப லாங்குவேஜ் கீனா என்ன லாங்குவேஜ், இப்ப காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப நம்ம இந்தியாவில சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோம். இதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி லாங்குவேஜஸ் இன்னும் சேஞ்சஸ் ஆகும் அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல நீங்க காமனா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க, இங்கிலீஷ் யூஸ் பண்றீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்குது இல்லையா, சேம் F4 அப்படின்றது கொடுங்க. ஸோ F4 கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அப்படின்றது ஓப்பன் பண்ணி காமிக்குது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுத்துருங்க அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து இஎன் அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கரன்சி அப்படின்றது. ஸோ கரன்சி வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க, கரன்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னு கரன்சி இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவுக்கு கரன்சி பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்றத இருக்கும். ஸோ இப்போ இதுல ஃபைண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாருங்க வெஸ்ட் இந்தியன் அப்படின்றதுல எடுத்துட்டு வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரும் அதுல. ஸோ ஃபைண்ட் அகெயின். ஸோ இங்க பாருங்க இந்தியன் ருபி ஃபார் கம்பெனி, இது வந்து செப்பரேட்டா ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. திரும்ப இன்னொரு கொடுங்க ஃபைண்ட் அகெயின். ஸோ இந்தியன் ருபி அப்படின்றது திரும்ப ஃபைண்ட் அகெயின். ஸோ இங்க பாருங்க இந்தியன் ருபி ஐஎன்ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது எஸ்ஏபில. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் கொடுங்க, இங்க பாருங்க ஐஎன்ஆர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல
கம்பெனி கோடுன்றது 6 டிஜிட் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்றது எதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்? குரூப் கம்பெனியை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ குரூப் கம்பெனி கிரியேட் பண்றோம். ஸோ குரூப் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 டிஜிட் கொடுத்துருக்கோம் ஆல்பா நியூமரிக்ல GN022 அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்திபுரம். நெக்ஸ்ட் போஸ்டல் கோட், சிட்டி, கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அப்படின்றது காமனா செலக்ட் பண்ணியிருக்கோம். கரன்சில பாத்தீங்கன்னா INR. ஏன்னா குரூப் கம்பெனி வைஸ் வந்து ரிப்போர்ட் பாக்குறேன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சைனாலயும் இருக்கு, யூஎஸ்லயும் பிசினஸ் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி செப்பரேட்டா தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து செப்பரேட்டா அக்கௌண்டிங் போயிட்டு இருக்கும். ஆனா அவர் ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி பாப்பாரு? எல்லாமே வந்து அவர் வந்து INRல தானே பாப்பாரு. இந்த இடத்துல இதுதான் அதோட வேல்யூ அப்படின்னு பாப்பாரு இல்லையா? ஸோ அதனாலதான் இங்க வந்து குரூப் இது பார்க்கும்போது அவரோட ஹோம் டவுன் என்னவோ அந்த பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து கண்ட்ரி, நெக்ஸ்ட் கரன்சி அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இல்ல இந்த பாயிண்ட்ல ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்குங்க? போஸ்ட் பாக்ஸ், போஸ்டல் கோடுன்னு இருக்கு இல்லையா? போஸ்டல் கோடுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட பின்கோடு கொடுப்பீங்களா? PO பாக்ஸ் நம்பர் அப்படின்னு செப்பரேட்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PO பாக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த PO பாக்ஸ் நம்பர் தெரிஞ்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை இதுலயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் 6 டிஜிட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ 6 டிஜிட் நம்ம என்ன கொடுத்தோம்? ஸோ இந்த இடத்துல GN கொடுத்தோம், GN022 அப்படின்றது கொடுத்தோம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் நேம்ல பார்த்தீங்கன்னா காந்திபுரம், பின்கோட் 641012 கொடுத்துருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்தோம். கண்ட்ரியில இந்தியா அப்படின்னு கொடுத்தோம். இங்கே இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கோம், இங்க INR அப்படின்றது கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நீங்க வந்து கிரியேட் பண்ண போற உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனி, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் கம்பெனி இதெல்லாம் கிரியேட் பண்ணும். இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்? இந்த கம்பெனி எல்லாம் இந்த குரூப் கம்பெனியோட சேர்ந்தது, இதுக்கு கீழே தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ கிரியேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? குரூப் கம்பெனி வந்திருக்கோம், கிரியேஷன் பேஜ்ல இருக்கோம், கிரியேட் பண்ணிட்டோம், இன்னமும் சேவ் பண்ணல அந்த இடத்துல. சரிங்களா? நம்ம இன்னும் சேவ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பேஜ்ல என்ட்ரி பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த என்ட்ரி பண்ண விஷயத்த நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா? அப்ப சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டிக் மார்க் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் என்டர் பட்டன் அந்த இடத்துல. ஸோ இந்த என்டர் பட்டன்ன்றதை நீங்க வந்து கிளிக் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது பாருங்க. ஸோ இங்க பாருங்க ஸ்பெசிஃபை ஃபீல்டு போஸ்டல் கோட் வித் லென்த் 06 அப்படின்றது இருக்கு. ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு டிஜிட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து எரர் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு டிஜிட் கொடுத்துருங்க, 641012. ஓகே, இப்போ திரும்ப என்டர் கொடுங்க. இப்போ சேவ் கொடுங்க இந்த இடத்துல. இப்போ சேவ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் வருது இல்லையா? அதாவது ப்ராம்ப்ட் ஃபார் கஸ்டமைசிங் ரிக்வெஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரீன் கலர் டிக் மார்க் கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் சேவ் ஐகான்ற அந்த சேவ் பட்டன் வந்து பிரஸ் பண்ணோம் அந்த இடத்துல. சேவ் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல? ப்ராம்ப்ட் ஃபார் கஸ்டமைசிங் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்றது வந்து ஜெனரேஷன் அப்படின்றது நடக்கும் இந்த இடத்துல. ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதோட ஒவ்வொரு கஸ்டமைசேஷன்ல இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்றது
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீடட் அப்படின்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால, அதாவது கம்பெனி குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபீல்டு வரும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது கிரியேட் ரிக்வஸ்ட் அப்படின்றது. ஸோ அதனால கிரியேட் ரிக்வஸ்ட், இது நான் குரூப் கம்பெனி கிரியேட் பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஏபிக்குள்ள நான் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணி சப் கம்பெனி கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த குரூப் கம்பெனிக்கு செப்பரேட்டா தான் எனக்கு வந்து ரிக்வஸ்ட் நம்பர், அதாவது உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கு, சரிங்களா? உங்க கம்பெனில வந்து ஒரு ஆபீஸ் பாய் வச்சிருக்கீங்க. அந்த ஆபீஸ் பாய் யாருக்கு வேண்டி வேலை பார்ப்பான்? உங்க கம்பெனிக்கு வேண்டி தான் வேலை பார்ப்பான். உங்களுக்கு பிரான்ச் இருக்கா, நீங்க பிரான்ச்லயும் போய் வேலை பார்ப்பான். அதை விட்டுட்டு உங்க கம்பெனில எம்ப்ளாயி இருந்துட்டு பக்கத்து கம்பெனில வேலை பார்க்க முடியுமா அவர்னால? முடியாது இல்லையா? ஸோ அதனாலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ரிக்வஸ்ட்னா உங்க குரூப் கம்பெனிக்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு கஸ்டமைஸ் ரிக்வஸ்ட். ஸோ என்னால பண்ற கிரியேட் ரிக்வஸ்ட் அப்படின்றது. ஸோ கிரியேட் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னு பாருங்க, எனக்கு வந்து ரிக்வஸ்ட்கான ஃபீல்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ கஸ்டமைசிங் ரிக்வஸ்ட் ஃபீல்டு அப்படின்றது. ஸோ இந்த ரிக்வஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல சேவ் ஐகான் அப்படின்றது கொடுத்துட்டோம். சேவ் ஐகான் கொடுத்தோம்னா கஸ்டமைஸ் ரிக்வஸ்ட் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரியா. இங்க மேல இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு கிடையாது. இந்த ரிக்வஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இங்க நீங்க எதை எடிட் பண்ணலாம், நீங்க எடிட் பண்றது இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்க என்ன எடிட் பண்ணுங்க இந்த இடத்துல, சேம் நான் என்ன பண்றேன்னா அங்க கொடுத்த அதே விஷயத்தை தான் நான் வந்து கொடுக்குறேன் அந்த இடத்துல. அங்க குரூப் கம்பெனிக்கு நேம் இல்லையா, இங்க குரூப் நம்ம என்ன பண்ணோம், ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு கொடுத்தோம் இல்லையா, சேம் இதையே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இங்க கீழே பாருங்க, இதுல வந்து சேவ் பட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சேவ் பட்டன் கொடுத்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு ஓனர் இப்போ வந்து என்னோட யூசர் ஐடி அப்படின்ற டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து இப்போ லாஸ்ட் சேஞ்சஸ் என்ன டேட்ல இருக்கு அப்படின்றது, ஸோ இது எந்த யூசர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்தேன்னா என்ன ஆகுது, எனக்கு வந்து சேவ் அப்படின்றது வந்து ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த கிரியேட் ரிக்வஸ்ட்ன்றதை சேவ் பண்ணிட்டேன். கிரியேட் ரிக்வஸ்ட் சேவ் பண்ணோன்னு பாருங்க, எனக்கு வந்து ரிக்வஸ்ட்ல அதுக்கான செப்பரேட் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க பாருங்க கஸ்டமைசிங் ரிக்வஸ்ட் ஐடி அப்படின்றது. கீழே பாருங்க ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற டிஸ்பிளே காமிக்குது. நான் என்ன பண்றேன், ஐடி இல்லையா, இந்த ஐடியை நான் இங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரியல் டைம்ல நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்றது அந்த ரிக்வஸ்ட் நம்பர் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதாக இருக்கு அந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிக்வஸ்ட் ஐடின்ற போட்டு நான் இங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஐடி எஸ் மிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார். ஸோ அதான் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த குரூப் நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து வேற ஆமா ஸோ வேற கிரியேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து அப்போ ஒவ்வொரு வாட்டி இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் எந்த ரிக்வஸ்ட் நம்பரா வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு கீழே இருக்க கம்பெனியை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாமே. திரும்ப வேற ஏதோ ஒரு பேட்சஸ் வருதுன்னு வைங்களேன், அந்த பேட்சஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இப்போ குரூப் ஆஃப் கம்பெனின்னு கூட நான் வந்து இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த இடத்துல. அப்ப அது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி, உங்களுக்கு மெயின்டைன் பண்றது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி தானே. ஆமா. இப்ப நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கீங்க சரிங்களா, நீங்க என்ன பண்றீங்க, டாடா குரூப் வந்து உங்களோட கிளையண்ட். அப்போ என்ன பண்றீங்க, டாடா குரூப் ஆஃப் கம்பெனின்றது நீங்க கிரியேட் பண்றீங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்றீங்க, அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் செப்பரேட்டா மெயின்டைன் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஒரே எஸ்ஏபி சிஸ்டம்ல இருந்து தான் ரெண்டு கம்பெனியோட டேட்டாஸையும் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டாடா குரூப்பையும் பாக்குறீங்க, இப்ப இன்னொரு கம்பெனி இருக்கு அந்த இடத்துல. இன்னொரு கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோண்டா கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ ஹோண்டா கம்பெனியும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்குமான இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் நம்பர் அப்படின்றது ஒரே நம்பராவா இருக்கணும்.
செப்பரேட்டா தானே மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்க ஏதோ ஒரு கிரியேஷன் பண்றீங்க, அந்த கிரியேஷன் பண்ற ரிக்வஸ்ட்ன்றது இப்போ ஹோண்டால கிரியேட் பண்ற ரிக்வஸ்ட்ன்றது வந்து எதுல இருக்கணும்? ஹோண்டாக்கான ஐடியில தான் இருக்கணும். இதே பாத்தீங்கன்னா நான் வந்து டாட்டால ஏதோ கிரியேஷன் பண்றேன், அதுக்கான ரிக்வஸ்ட்ன்றது டாட்டாக்கான ஐடியில தான் இருக்கணும். நம்ம மாத்தி பண்ணிட்டோம்னா இதுல என்ன ஆகும்? இந்த இடத்துல அந்த என்ட்ரி எங்க போய் ஃபாலோ ஆகும்? இப்போ டாட்டாக்கு ஹோண்டாவோட ஐடியில தெரியாதனமா பண்ணிட்டேன், அப்ப அது எங்க சேவ் ஆயிருக்கும்? ஹோண்டால தான் சேவ் ஆயிருக்கும். ஹோண்டால சேவ் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் ஐடி அப்படின்றது. சரிங்களா? ஸோ அது உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிரியேஷன் பண்ணும்போது தெரியும். ஸோ அதனாலதான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இதை நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபார் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்றேன்னா ஒரு சில விஷயத்தை நான் இங்க வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம திரும்ப கண்டினியூஸ்டா இதே விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி கோட் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் கம்பெனி அப்படின்றது. ஸோ இதை நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி Genix group of company. கீழே இருக்கக்கூடிய இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப SAP ஸ்கிரீனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த ஐடி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் என்ன பண்றேன்? சேவ் அப்படின்றத வந்து கொடுக்குறேன் இந்த இடத்துல. இப்போ எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப இதே ஸ்கிரீன் தான். எஸ் சார், நம்ம அந்த என்ட்ரி போடும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஐடி தேவைப்படுமா சார்? இல்ல அடுத்தடுத்து இதே கம்பெனிக்குள்ள வந்து இன்னொரு கம்பெனி சப் குரூப் கிரியேட் பண்ணும்போது தான் தேவைப்படுமா சார்? அந்த ரெஃபரன்ஸ் ஐடி எங்கெங்க வரும் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது எங்க வரும் நீங்க வந்து டைரக்டா இமேஜின் பண்ணிடாதீங்க அந்த இடத்துல. ஏன்னா அது என்னன்னு எங்கெங்க வரும் அப்படின்றது நீங்க அந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது புரியும். ஸோ அதனால இப்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மைண்ட்ல ஞாபகம் வச்சு. ஓகே சார். ஓகே, ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க திரும்ப எனக்கு வந்து நம்ம அந்த கம்பெனி கிரியேஷன் பண்ண அந்த ஸ்கிரீன்றது எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கம்பெனி. ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம கொடுத்த கம்பெனி GN022 அப்படின்ற பாருங்க. இந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எடிட் பண்ண முடியுமா? எடிட் பண்ண முடியாது இந்த இடத்துல. சேவ் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது இந்த கோடை நம்ம திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் இந்த கோடு கொடுத்து இந்த கோடு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோடு நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் எடிட் பண்ணிக்கலாம். போஸ்டல் கோட், சிட்டி, கண்ட்ரி, லாங்குவேஜ், கரன்சி இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஆனால் இங்க மேல இருக்கிறது வந்து இந்த கோடை எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்க சேவ் ஆகிறோம் உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லியா? உங்களுக்கு ஒரு விஷயம் சேவ் ஆகுது இல்ல அந்த இடத்துல சேவ் ஆகாம ஏதாவது வார்னிங் மெசேஜஸ் வந்திருக்கு, எரர் வந்திருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில் எங்க தெரியும்னா இங்க கீழே இருக்க ஸ்டேட்டஸ் பார்ல லெஃப்ட் தான் உங்களுக்கு. இங்க பாருங்க டேட்டா வாஸ் சேவ்டு அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ண குரூப் கம்பெனி அப்படின்றது வந்து சேவ் ஆயிருச்சு அந்த இடத்துல அப்படின்றது தான். ஓகே, இப்போ குரூப் கம்பெனி கிரியேஷன் பண்ணோம், குரூப் கம்பெனி நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. இப்போ என்ன பண்றேன்? இந்த ஸ்கிரீன்ல இருந்து என்ன பண்றேன்? மெயின் ஸ்கிரீனுக்கு நான் வந்து வந்துடுறேன். மெயின் ஸ்கிரீனுக்கு எப்படி வரணும்? \n கொடுத்து என்டர் கொடுத்தனா திரும்ப நான் வந்து மெயின் ஸ்கிரீனுக்கு வந்து வந்துருவேன் இந்த இடத்துல. ஓகே, மெயின் ஸ்கிரீனுக்கு நான் வந்தேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா
ஸோ இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணதை சேவ் ஆயிருக்கா இல்லையான்றது நீங்க வந்து செக் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அதை நீங்க எங்க போய் செக் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சேம் உங்களோட இந்த ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. இந்த அப்படின்றது யாரோ என்டர் அப்புறம் பாருங்க எஸ்ஏபி எம்ஜி ஸ்கிரீன் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கிரீனுக்குள்ள வந்து இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இப்போ ஐஎம்ஜி ஸ்கிரீன்ல என்ன பண்ணணும், கிரியேஷனுக்கு எங்க போனீங்க, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் போனீங்க இல்லையா, அதே என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வாங்க, அதுல டெஃபினிஷன் அப்படின்றதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல டிஃபைன் கம்பெனி அப்படின்றதுக்கு போனோம் இல்லையா. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃபைன் கம்பெனி அப்படின்றது சேம் அதே டிஃபைன் கம்பெனிக்குள்ள போங்க. கிரியேஷனுக்கு எங்க போனீங்களோ அதே டிஃபைன் கம்பெனிக்குள்ள தான் போறீங்க. டிஃபைன் கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்றதுக்கு நியூ என்ட்ரி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ நியூ என்ட்ரி செலக்ட் பண்றதுக்கு பதிலா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் அப்படின்றது. ஓகே, அதாவது கீழே பாருங்க பொசிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. நியூ அதாவது புதுசா குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நியூ என்ட்ரி அப்படின்ற பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம், டேப் கிளிக் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் அப்படின்ற டேபை தான் கிளிக் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த பொசிஷன் அப்படின்றது. ஸோ பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னு பாருங்க எனக்கு அனதர் என்ட்ரி டேப் வருது இல்லையா. இங்க பாருங்க கம்பெனி நம்ம கிரியேட் குரூப் சப் குரூப்போட கோட் என்னது GEN 022 அப்படின்றது கொடுத்துட்டு இங்க பாருங்க இந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த டிக் மார்க் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இந்த லிஸ்ட்ல எனக்கு இங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்குது இல்லையா. ஸோ கம்பெனி நேம் ஆஃப் த கம்பெனி பாருங்க ஃபர்ஸ்ட் டாப்ல நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த குரூப் கம்பெனி தான் எனக்கு என்ன ஆகுது டாப் மோஸ்ட்ல எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இங்க பாருங்க GEN 022 அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இது எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டர் சின்னதா கம்பெனி கோடுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா என்டையரா இது வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு மேக்னிஃபைட் கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, டிடிஎஸ். இதை கிளிக் பண்ணீங்க, அதாவது இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்து அன்செலக்டடா இருக்கு. ஸோ அப்போ அன்செலக்டடா இருக்கும் போது இதை நீங்க கிளிக் பண்ண இல்லையா. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க, எங்க செலக்ட் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இந்த ஹெட்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மேக்னிஃபையர் கிளாஸை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் நீங்க வந்து சேவ் அப்படின்றது வந்து இப்போ எப்படி இந்த பேஜுக்கு வந்தோன்னு புரிஞ்சுங்களா. ஒன் செகண்ட் ஷோ பண்றேன். அதாவது இங்க இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் திரும்பவும் என்னோட ஃப்ரண்ட் ஸ்கிரீன் அப்படின்றதுக்கு போயிட்டு இந்த இடத்துல இந்த கமாண்ட் என்ன பண்ணும் SAP கொடுத்த வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போனோம் இல்லையா, SAP ரெஃபரன்ஸ் IMG அப்படின்றத கிளிக் பண்ணோம். அந்த இடத்துல அந்த ஸ்கிரீன் நம்ம நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணோம், அந்த இடத்துல என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து நேவிகேஷன் பண்ணி போகிறது. ஸோ டெஃபினிஷன் T கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. SAP பொறுத்த டிரான்சாக்ஷன் கோட் பண்றது கோட் மூலமா நீங்க வரலாம். பட் டிரான்சாக்ஷன் கோட நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபைன் கம்பெனிக்கு டிரான்சாக்ஷன் கோட் எப்படி தெரிஞ்சுக்குவேன்னா இங்க மேல பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. சோ இதுல அடிஷனல் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கீ அப்படின்றது. சோ டிஸ்பிளே கீல ஸோ மெயின்டைன் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம்னா பாருங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல கொஞ்சம் இதை என்ன பண்ற எக்ஸல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேபை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அதுக்கான T கோடு, இது ஃபுல்லாமே T கோடுன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்.
லாஸ்டா இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ் அதான் பாருங்க உங்களுக்கு OX15 அப்படின்றது, அதாவது OX15 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டி கோட். அப்ப இதுக்கான டி கோட் என்னது, அதாவது நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்றீங்க, டிஃபைன் பண்றீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுக்கான டி கோட் அப்படின்றது OX15 அப்படின்றது. ஸோ பாருங்க திரும்பவும் இதுல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். OX15 அப்படின்றது, அதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு என்னது OX15 அப்படின்றது வந்து அதுக்கான டி கோட் அப்படின்றது. இந்த இடத்துல பாருங்க OX15 இருக்கு இல்லையா, அதாவது இப்ப நான் கிளிக் பண்ண எனக்கு என்ன ஸ்கிரீன் வருதுன்னு பாத்துக்கோங்க. இந்த ஸ்கிரீன் வருது இல்லையா, இப்ப நான் என்ன பண்றேன், திரும்பவும் \n கொடுத்துட்டு நான் வந்து ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீனுக்கு போயிடுறேன். SAP ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீனுக்கு இங்கிருந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல OX15 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு வந்து டைரக்டா எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணணும், அதை நான் கிரியேட் பண்ண கம்பெனியை வியூ பண்ணிக்கிறதுக்கு பொசிஷன்ஸ் அப்படின்றது இதுல போயிட்டு GEN 022 அப்படின்றது இது செலக்ட் பண்ணிட்டு என்டர். என்னோட கம்பெனி வந்து அதுல லிஸ்ட் பண்ணி காமிக்குது அந்த இடத்துல இருக்கு. அது இன்னும் பாக்குறதுக்கு இந்த லெஃப்ட் ஹெட்டர்ல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இதுல போயிட்டு உங்களுக்கு இங்க பாருங்க கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது டீடைல்ஸ் பட்டன் அப்படின்றது மீனிங் இந்த இடத்துல. ஸோ டீடைல்ஸ் அப்படின்ற இந்த டூல் இருக்கு இல்லையா, இந்த டூலை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நீங்க கிரியேட் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு குரூப் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும், பை நேவிகேஷன் எப்படி போகணும், அதுக்கான ஷார்ட்கட் இப்போ டி கோட்ன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டி கோட் கொடுத்து நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண குரூப் கம்பெனியை எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்றது இருக்கா இந்த இடத்துல? ஓகே, இதுல எத்தனை பேர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? ஸ்கிரீன்ஷாட். அப்ப யாரும் எழுதல? எஸ் சார். எஸ் சார். கிளாஸஸ், அது SAP கிளாஸஸ்ல மட்டும் சில விஷயங்களை வந்து வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எனிவே நோட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு சில செஷன் பாதியில நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டுன்னு வைங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த சொன்ன விஷயங்களை வந்து நீங்களும் நோட் பண்ணலைன்னா அப்புறம் கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து குரூப் கம்பெனி சொல்லக்கூடியது இந்த குரூப் கம்பெனி அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்பெனிஸ் அதாவது ABC இண்டஸ்ட்ரியல், ABC டெல்லி, ABC கர்நாடகா அப்படின்றத என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். புக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து அப்படிதான் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SAPல வந்து கம்பெனி கோடு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ கம்பெனி கோடு கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்பெனி கோடு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கம்பெனி அப்படின்றது கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா கம்பெனி கோட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் அந்த இடத்துல. ஸோ கம்பெனி கோட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா OX02 அப்படின்றத வந்து இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றது. சில பாருங்க OX02 அப்படின்றது இதுக்கான ஷார்ட்கட். நீங்க என்ன பண்ணலாம், இந்த SAP உங்களுக்கு வந்து இந்த ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீன்ல இருந்து இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமாண்ட் பாக்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், OX02 கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு போகும் இல்லையா. இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து லாக்டு டேட்டா அப்படின்னு வருது. லாக்டு டேட்டா பை த யூசர், ஏதோ இன்னொரு யூசர் வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்காரு, அதனால எனக்கு வந்து லாக்டு டேட்டா அப்படின்றது வருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்க இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு OX02 கொடுத்தா எனக்கு இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதில் பாருங்க இப்போ நான் வந்து OX02 கொடுக்கறதுக்கு பதிலாக
பை நேவிகேட் பண்ணி வரப்போகிற அந்த இடத்துல. ஸோ இப்போ நேவிகேட் பண்ணி வருதுன்னா 1 by 1 நேவிகேட் பண்ணி வரலாம் அந்த இடத்துல. ஸோ /n அப்படின்றது, ஸோ /n கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கன்செப்ட் பண்ணக்கூடிய ஒர்க் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் SPRO அப்படின்றது கொடுத்துட்டு என்டர். ஸோ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருது, நெக்ஸ்ட் SAP ரெஃபரன்ஸ் IMG ஃபீல்டு போறதுக்கான டேப் வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பாருங்க IMGக்கான ஸ்கிரீன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த IMG ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதை செலக்ட் பண்ணணும், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு கீழே டெஃபனிஷன் அப்படின்றது, டெஃபனிஷனுக்கு கீழே பாருங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கீழே நீங்க எதை கிளிக் பண்ணணும், அதாவது இப்போ நம்ம வந்து கம்பெனி கோட், அதாவது அவருடைய ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனி தான் கிரியேட் பண்ண போறோம் அந்த இடத்துல. அப்ப நம்ம இங்க வந்து என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இதுல பாருங்க நம்ம வந்து எதுக்குள்ள போகணும் அப்படின்னா, நீங்க எடிட், காப்பி, டெலிட், செக் கம்பெனி கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை தான் எடுக்கணும். எடிட், காப்பி, டெலிட், செக் கம்பெனி கோட் அப்படின்றது. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, இந்த உங்களுக்கு வந்து கிளாக் மாதிரி இந்த கிளாக் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. இந்த கிளாக் ஐக்கான் செலக்ட் பண்ணோன்னு பாருங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வருது, காப்பி, டெலிட், செக் கம்பெனி கோட் அப்படின்னு இருக்கு. அதாவது காப்பி செக் கம்பெனி கோடுன்னா ஏற்கனவே ஒரு கம்பெனி கோடு நம்ம வந்து கிரியேட் பண்ணிருப்போம். அதாவது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இப்போ இந்த கம்பெனி ABC இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கம்பெனிக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இன்னொரு டைம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா அதை டிட்டோவா காப்பி பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பி பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆப்ஷன், அதாவது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஆனா இப்ப நம்ம காப்பி எதுவும் பண்ண போகிறது இல்லை இல்லையா, எடிட் தானே பண்ண போறோம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். அதனால எடிட் கம்பெனி கோட் அப்படின்ற இந்த செகண்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. இந்த செகண்ட் ஆப்ஷன் இங்க செலக்ட் பண்றதுக்கு வேற எந்த பட்டனுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த செகண்ட் இது இந்த இருக்கு இல்லையா, இந்த ரோல வந்துட்டு டபுள் கிளிக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க நம்ம அந்த ஷார்ட்கட் T கோட் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு இல்லையா, இதே பேஜ் அப்படின்றது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ இங்க இருந்து தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றது வந்து பார்க்கணும். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், புதுசா தான் கம்பெனி கோட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. அப்ப புதுசா கம்பெனி கோட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம், நீங்க வந்து நியூ என்ட்ரி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ நியூ என்ட்ரி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. நியூ என்ட்ரி கிளிக் பண்ணோன்னு பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் வருது இல்லையா, கம்பெனி கோட், கம்பெனி நேம், நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே சிட்டி, கண்ட்ரி, கரன்சி, லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இந்த கிரியேஷன்ஸ்ல இங்க பாருங்க நான் என்ன சொன்னேன், மிஸ்டர் SP அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் டவுன் அப்படின்றது இங்க இந்தியா, இங்க கோயம்புத்தூர் அப்படின்றது. அப்போ அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லா பண்ற பிசினஸ் எல்லாமே வந்து இங்கிருந்து தான் பண்ணுவார் அந்த இடத்துல. ஸோ இங்கிருந்து தான் கன்சாலிடேட் ரிப்போர்ட் அப்படின்ற எடுப்பாரு. ஸோ அதுக்காக குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கம்பெனி என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, இந்த ABC இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியை இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதாவது இதுதான் SAPல கம்பெனி கோடு, இது வந்து கம்பெனி, இது வந்து கம்பெனி கோட் அப்படின்றது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் கம்பெனி கிரியேட் பண்ண போறோம், இது வந்து கம்பெனி கோட் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த கம்பெனி கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ அப்போ இந்த கிரியேஷன்ல பாருங்க இந்த கம்பெனி கோட் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணும். அப்போ இங்க எவ்வளவு கேரக்டர் வரணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 4 டிஜிட் ஆல்பா நியூமெரிக்கல் அப்படின்றது. போன வாட்டி எவ்வளவு பார்த்தோம், 6 டிஜிட், அதாவது குரூப் கம்பெனிக்கு தான் 6 டிஜிட் ஆல்பா நியூமெரிக்கல் அப்படின்னு இருக்கும். கம்பெனி கோட் அப்படின்றதுக்கு எவ்வளவு இருக்குன்னா 4 டிஜிட் ஆல்பா நியூமெரிக் அப்படின்றதா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து என்ன கம்பெனியோ அப்படின்றத நம்ம வந்து இங்க போடணும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுக்கானது வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 டிஜிட் ஆல்பா நியூமெரிக் கோட் அப்படின்றது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா GN. இங்க பாருங்க நான் டைப் பண்ணும்போது ஏற்கனவே அதே கோடுல வேற ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாருங்க கீழே லிஸ்ட் டவுன் பண்ணி காமிக்குது இந்த இடத்துல. ஏன்னா டூப்ளிகேட்டா அதே கம்பெனி கோடுல நான் இன்னொரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால பாருங்க எனக்கு GN கொடுத்தேன்னா GN ஓட கேட்டகரியில வேற என்ன கம்பெனி கோடு இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது இந்த இடத்துல.
ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஜிஎன் கொடுத்துட்டேன். ஸோ ஜிஎன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா GN01 அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். GN01 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். GN01ல ஏதாவது கம்பெனி கோட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்ல. அதனாலதான் கீழே பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ GN01 அப்படின்றத கிரியேட் பண்ண போறேன். ஸோ GN01 அப்படின்றது. ஸோ 01. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு என்ன நேம் அப்படின்றது. ஸோ ஜெனிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது கொடுக்குறேன். ஜெனிக்ஸ் சைக்கிள் இண்டஸ்ட்ரியல் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜெனிக்ஸ் சைக்கிள் இண்டஸ்ட்ரியல் பிவிடி லிமிடெட். இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து கேரக்டர் ஸ்பேஸ் அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. ஸோ கேரக்டர் ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஜெனிக்ஸ் சைக்கிள் ஐஎன்டி பிவிடி லிமிடெட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ ஜெனிக்ஸ் சைக்கிள் இன் ஐஎன்டி பிவிடி லிமிடெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், இந்த கம்பெனி நேம் அப்படின்றது. ஸோ இந்த நேம்ல தான் என்ன பண்ணியிருப்பேன், கம்பெனி நான் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், கோயம்புத்தூர்ல ரெஜிஸ்டர் பண்ணி நான் ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அந்த நேமை தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கீழே பாருங்க சிட்டி அப்படின்றது. ஸோ சிட்டியில பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ இப்போ இந்த கம்பெனி எனக்கு எங்க இருக்கு அப்படின்றதான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எனக்கு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது. ஸோ இந்த கோயம்புத்தூர் எங்க இருக்கு, எனக்கு இந்தியாவில் இருக்கு இல்லையா. திரும்பவும் இந்த சர்ச் பட்டன் போய் நான் என்ன பண்றேன், இந்தியா அப்படின்ற செலக்ட் பண்றேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், மேல இருக்க இந்த ஃபைண்ட் பட்டன்ல என்ன பண்றேன், ஸோ இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க மேல வந்துருச்சு இல்லையா, செலக்ஷன்ல டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஐஎன் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் கரன்சில என்ன பண்றேன், அதே மாதிரி கரன்சில இங்க வந்து F4 கொடுத்துட்டு, ஸோ கரன்சில இங்க பாருங்க சர்ச் பட்டன் கொடுத்துட்டு இந்தியா அப்படின்றது செலக்ட் பண்றேன். ஸோ இந்தியா. ஸோ இதுல ஃபைண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் ருபி டபுள் கிளிக் INR அப்படின்றது வந்துருச்சு. அண்ட் லாங்குவேஜ் என்ன பண்ண, டைரக்டா இஎன் தானே, இங்கிலீஷ்க்கு இஎன் தானே, நான் இஎன் கூட நான் இங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அங்க இருக்கிற மாதிரி தான் டைப் பண்ணும், அங்க இல்லாத ஒரு இதை வந்து நம்ம டைப் பண்ண முடியாது. அப்படி தெரியல அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி F4 கொடுத்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நான் இங்க வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க GN, அதாவது GN01 அப்படின்றது. ஸோ இதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல, ஸோ இதுல போயிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 4 டிஜிட் கோட் அப்படின்றது, 4 டிஜிட் கோட்ல GN01 அப்படின்றத கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. நேம் ஆஃப் த கம்பெனி என்ன கொடுத்துருக்கோம், ஸோ ஜெனிக்ஸ் சைக்கிள் ஐஎன்டி பிவிடி லிமிடெட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர், கண்ட்ரி இந்தியா, கரன்சி INR, லாங்குவேஜ் இங்கிலீஷ், இதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய இந்த சேவ் பட்டன், இந்த சேவ் ஐகான் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சேவ் ஐகான் நீங்க கிளிக் பண்ணணும்னு பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் அனதர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல. அனதர் விண்டோ சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் டீடைல், அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுக்க சொல்லுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டைட்டில் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த டைட்டில் அப்படின்ற என்ன எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இதுல பாருங்க டிராப் டவுன் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல பாருங்க கம்பெனி, டாக்டர், மேடம், மிஸ், மிஸ்டர், மிஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம கிரியேட் பண்ணது ஒரு கம்பெனி, அப்ப டைட்டில் என்ன கொடுக்கணும், அந்த இடத்துல கம்பெனி அப்படின்றத கொடுக்கணும். நீங்க கம்பெனின்ற தவிர வேற ஏதாவது செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்றதா மாறிடும் அந்த இடத்துல. இங்க இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது இல்லையா, இங்க வந்து ஒரு கம்பெனி. ஸோ அதனால கம்பெனி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நேம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க அந்த இடத்துல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல சேம் இதே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், ஜெனிக்ஸ் சைக்கிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வந்து சர்ச் டேர்ம்ஸ், எந்த நேம் கொடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சர்ச் டேர்ம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் அப்படின்றதெல்லாம்.
ஸோ ஸ்ட்ரீட் அட்ரஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்றதுல இருக்கு இல்லையா, நான் இங்கே பாருங்க ஹவுஸ் நம்பர் அப்படின்ல நான் வந்து 04 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட்டாபாத் செவன்த் கிராஸ் ஸ்ட்ரீட். போஸ்டல் கோட் சிட்டி, ஸோ சிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர், போஸ்டல் கோட் 641012. அண்ட் கண்ட்ரி அப்படின்றது இங்கே வந்து ஐஎன் இந்தியா அப்படின்றது. ஸோ இங்கே டைப் பண்ணணும் பாருங்க, எனக்கு செலெக்ஷன் வந்துருச்சு, அதுலேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரீஜன் அப்படின்றது கேட்குது. ஸோ ரீஜன் போனீங்கன்னா, ஸோ ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன ரீஜன் அப்படின்றது கேட்குது இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்றது இல்லையா, ஸோ தமிழ்நாடு அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து 22 அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல. ஸோ டபுள் கிளிக் கொடுங்க, ரீஜன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் பாக்ஸ் நம்பர், போஸ்டல் கோட். இப்போ போஸ்டல் கோட் மேலே கொடுத்துருக்கிறதே நான் கொடுத்துக்கிறேன் 641012 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி போஸ்டல் கோட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ். டெலிஃபோன் நம்பர், ஸோ டெலிஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 0422 and 464461. Mobile number 9943432433. Fax, email address. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ டீட்டெயில்ஸ் இப்போ எக்ஸ்டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்து நான் டைப் பண்ணணும் இல்லை. ஸோ எக்ஸ்டென்ஷன் 0422. ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த டிக் மார்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது சேவ் அப்படின்றது ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஸ்பெசிஃபை பிஓ பாக்ஸ் ஃபார் போஸ்ட் பாக்ஸ் போஸ்டல் கோடுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கு இல்லையா. ஸோ இது கேட்குது. ஸோ பிஓ பாக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்றது. ஸோ இப்போ பிஓ பாக்ஸ் நம்பர் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து 641 அப்படின்ற கொடுத்துருக்கேன் 000. ஓகே, ஒன் செகண்ட் கிளிக் பண்ணுமா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ஃபார் கஸ்டமைசிங் ரிக்வெஸ்ட் அப்படின்றது. இந்த கஸ்டமைசிங் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் பாலு நீங்க கேட்டீங்க இல்லையா போன வாட்டி எனக்கு. இப்போ இந்த சேவ் பண்ணுமா பாருங்க, எனக்கு இந்த ரிக்வெஸ்ட் IDSK 934142 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க இந்த ஸ்கிரீன்ல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போன வாட்டி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா. இங்க பாருங்க IDSK 934142 அப்படின்றது. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லாமே அந்த ஒரே ரிக்வெஸ்ட்ல தானே உங்களுக்கு வந்து வருது. எஸ் சார், ஒரே நம்பரா தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னோம், அதாவது உங்க கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் வச்சீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாய் உங்க கம்பெனிக்கு மட்டும் தான் வேலை பார்ப்பாரு. ஆமா சார். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது என்ன பண்ணோம், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கீழே அதோட கம்பெனிஸை வந்து கிரியேட் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும், அந்த குரூப் ஆஃப் கம்பெனிக்குன்னு என்ன நீங்க வந்து ரெக்வஸ்ட் கோட் வச்சிருக்கீங்களோ எல்லாமே அந்த கோடில் தானே வரணும். ஓ ஓகே சார். ஸோ அதுக்காக தான் இந்த ரிக்வஸ்ட் ஐடின்றது. சரிங்களா. ஸோ இப்போ ரிக்வஸ்ட் ஐடி கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ நான் கிரியேட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்போ இது எதுல சேவ் ஆக போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பட் ஆனால் இது சேஞ்ச் ஆகாதுல்ல சார் இந்த ரெக்வஸ்ட் ஐடி? நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிக்வஸ்ட் ஐடிக்கு பண்ணல, சம்டைம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து வேற ஒரு கிளைண்டோட ஆக்டிவிட்டி நான் வந்து பார்த்துருப்பேன் அந்த இடத்துல. சரிங்களா. வேற கிளைண்டோட ஆக்டிவிட்டி பார்த்துருப்பேன். இப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க லிஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உங்களுக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது இருக்கு. இப்போ என்னோட இதுல பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடியில நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது ஒன்று தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட யூசர் ஐடியில நான் என்னென்ன கிளைண்ட்டை நான் மெயின்டைன் பண்றனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கும். இது வந்து ட்ரீ மேப். சரிங்களா. இது பாத்தீங்கன்னா மாடிஃபையபிள் ட்ரீ மேப் அப்படின்றது. அப்ப என்னோட ஐடிக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஐடி அப்படின்றது எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஸோ பாத்தீங்கன்னா கஸ்டமைசிங் டாஸ்க் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. இங்க பாருங்க எனக்கு வந்து இப்படிதான் எனக்கு வந்து ட்ரீ மேப் அப்படின்றது எனக்கு வந்து கிரியேட் ஆகும்.
ஸோ அப்போ என்னோட ஐடியில் நான் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கணும், அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், நான் கிரியேட் பண்ற அந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர்ல அதுக்கானது வந்து அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இன்னும் சிம்பிளா சொல்லணும் நீங்க திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வராங்க. ஓகே, உங்கள்கிட்ட துருவி பார்த்தா உங்கள்கிட்ட வந்து டீட்டெயில் கிடைக்கல. இன்கம் டேக்ஸ் கட்ஸ் என்ன பண்றாங்க, ஆஃபீஸ் பை டிரைவர் எல்லாம் பிடிக்கிறாங்க. உங்க கம்பெனியோட டீட்டெயில் தெரியும்னா உங்க கம்பெனி ஆஃபீஸ் பை டிரைவரை பிடிச்சா தானே தெரியும். ஆமா சார். அப்ப பக்கத்தில் இருக்கிற கம்பெனியோட ஆஃபீஸ் பாய் டிரைவர்கிட்ட போய் விசாரிச்சா உங்க கம்பெனியோட டீட்டெயில் கிடைக்குமா? கிடைக்காது சார். கிடைக்காது. இப்ப புரியுது இல்லையா இந்த ஆப்ஷன் எதுக்காகன்றது? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த டிக் மார்க் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல கம்பெனி கோட் அப்படின்றது இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சேவ் ஆயிடுச்சுன்னு இது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இது வந்து எடிட் பண்ண முடியாது திரும்பவும். ஓகே, கீழே இருக்கிற விஷயத்த வேணா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கோம் நம்ம, அதாவது ஒரு குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கோம். குரூப் கம்பெனிக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். இது கிளியரா இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல. ஒரு குரூப் கம்பெனி, அதாவது குரூப் கம்பெனின்னு என்ன, கம்பெனி கோடுனா என்ன அப்படின்ற பார்த்துருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா மிஸ்டர் எஸ்பி அப்படின்ற பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே ஒரு கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாரு, ஏபிசி இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஸ்னஸ்ல டெவலப் ஆகும்போது இந்த கம்பெனியோட பிரான்ச் அப்படின்றது வந்து டெல்லியிலையும் கர்நாடகாலையும் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு, இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இது வந்து இண்டஸ்ட்ரியல் டைப் ஆஃப் பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸ் கார்மெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. கோயம்புத்தூர்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, குஜராத்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனால வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, யூஎஸ்லயும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவரோட பிஸ்னஸ் தான். அப்போ அவரோட பிஸ்னஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓவராலா அவரோட பிஸ்னஸ்ல இருந்து என்ன வந்திருக்கு, என்ன பேர்ன் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட டோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றது மீனிங் அந்த இடத்துல. இந்த குரூப் கம்பெனி கிரியேட் பண்றது தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தோம். எஸ்ஏபியில கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து குரூப் கம்பெனி தான் மீன் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு கீழே என்ன பண்ணோம், ஸோ அதுக்கு குரூப் கம்பெனியில வந்து செப்பரேட்டா நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். குரூப் கம்பெனிக்கு கீழே ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? குரூப் கம்பெனின்றது நம்ம ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவோமா? இல்ல சார். குரூப் கம்பெனின்றது எதையும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். குரூப் கம்பெனின்றது கீழே வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணிருப்போம், எதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம், ஏபிசி இண்டஸ்ட்ரியல், ஏபிசி டெல்லி, ஏபிசி கர்நாடகா, எக்ஸ்ஒய்செட் கார்மெண்ட் கோயம்புத்தூர், எக்ஸ்ஒய்செட் குஜராத், சைனா, யூஎஸ்ஏ அப்படின்றத நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். அப்படிதான் கம்பெனி பேர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி பேர்ல தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் அந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதைத்தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம், இதுக்கு தான் வந்து புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி கோடு அப்படின்றது. ஓகே, இப்போ குரூப் கம்பெனிக்கும் கம்பெனிக்கும் என்னன்றது டிஃபரன்சியேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எப்படி குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி கோட் கிரியேட் பண்ணும். இப்போ எஸ்ஏபி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணோம், கம்பெனி கோடு கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா இந்த கம்பெனி கோட் இந்த குரூப் கம்பெனியோடது தான்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது லிங்க் நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்கான லிங்க் நம்ம இன்னமும் கிரியேட் பண்ணல இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண குரூப் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் கம்பெனிக்கு கீழே தான் இந்த கம்பெனி கோடு இருக்குன்றத வந்து லிங்க் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அதை லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அசைன் பண்ணணும். அதாவது இந்த கம்பெனி கோடை வந்து அந்த குரூப் கம்பெனிக்கு கீழே வந்து அசைன்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இந்த அசைன்மெண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சேம் இப்போ நான் என்ன பண்றேன், திரும்பவும் \n கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எஸ்ஏபி ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீனுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல இப்போ எஸ்ஏபி ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீன் வந்துட்டு இதுக்கான டி கோட், அதாவது இதுக்கான டி கோட் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா OX16, அதாவது OX16 அப்படின்றது கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல, ஸோ இன்னொரு பர்சன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க பாருங்க எனக்கு வந்து
இந்த ஸ்கிரீன் அப்படின்னு ஓப்பன் ஆகுது இல்லையா, அதாவது அசைன் கம்பெனி கோடுக்கான ஸ்கிரீன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகுது. இதுவே நான் வந்து டி கோடு கொடுக்காம நான் நேவிகேட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லுமா பாருங்க, /n கொடுக்குறேன், என்டர். SAP ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீன்ல இருந்து நான் வந்து வரேன் அந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னா SAP ஈஸி ஆக்சஸ் ஸ்கிரீன்ல இருந்துட்டு SPRO அப்படின்றது என்டர். SAP ரெஃபரன்ஸ் IMG அப்படின்றது இதை கிளிக் பண்றேன். ஆஃப்டர் என்ன பண்ணணும் இந்த இடத்துல என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இங்க வந்து அசைன்மெண்ட். அதாவது அசைன்மெண்ட் அப்படின்னா அசைன் பண்றீங்க அப்படின்றது மீனிங். அந்த இடத்துல குரூப் கம்பெனிக்கு கீழே இப்போ உங்களோட இருக்கக்கூடிய கம்பெனிஸை நீங்க வந்து அசைன் பண்றீங்க அப்படின்றது மீனிங் அந்த இடத்துல. ஸோ நீங்க ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது குரூப் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. குரூப் கம்பெனின்ற பேர்லயே எதுவுமே இருக்காது. எல்லாம் நீங்க இண்டிவிஜுவல் கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கும் இண்டிவிஜுவல் கம்பெனியா தான் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாமே சேர்ந்து நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ அதான் அசைன்மெண்ட்ல போயிட்டு என்ன பண்றோம், அசைன்மெண்ட் அப்படின்றது அதுல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றது. இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல அசைன் கம்பெனி கோடு டு கம்பெனின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அசைன் கம்பெனி கோடு டு கம்பெனி. இதுல இந்த கிளாக் சிம்பிளை நீங்க என்ன பண்ணுங்க, ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஐகானை கிளிக் பண்ணணும் பாருங்க, திரும்ப உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்கிரீன், இப்போ இந்த ஸ்கிரீன் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்க அசைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம், பொசிஷன் கீழே பாருங்க, பொசிஷன் அப்படின்ற ஒரு டேப் அப்படின்றது. ஸோ இந்த பொசிஷன் டேப் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. பொசிஷன் டேப்ல பாருங்க கம்பெனி கோட் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த கம்பெனி கோடுன்றது எந்த கம்பெனி கோடை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க கம்பெனி கோட் அப்படின்றது. இந்த கம்பெனி கோட் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய 4 டிஜிட் கம்பெனி கோடு. அதாவது இப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா உங்களுடைய கம்பெனி 4 டிஜிட் கம்பெனி கோட். இப்போ என்ன கிரியேட் பண்ண 4 டிஜிட் கம்பெனி கோட் அப்படின்றது GN01 அப்படின்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்க, GN01. இப்போ GN01 உங்களுக்கு பாருங்க டாப்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது இல்லையா. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான கம்பெனி GN01 ஜெனிக்ஸ் சைக்கிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இங்க பாருங்க கம்பெனி உங்களோட கோயம்புத்தூர்ல இருக்கு, இங்க கம்பெனி. இந்த இடத்துல பாருங்க இந்த கம்பெனி அப்படின்ற ஃபீல்டுல தான் உங்களோட குரூப் கம்பெனி நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட குரூப் கம்பெனி நீங்க மென்ஷன் பண்ணணும்னா இப்போ இன்னொருத்தர் இதே ஸ்கிரீன்ல இருக்காரு. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபீல்டு பாருங்க எனக்கு வந்து டிசேபிள்டா இருக்கு இல்லையா. ஆக்சுவலா வந்து இங்க தான் நம்ம வந்து மீன் பண்ணணும் அப்படின்றதா இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இங்க இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட அந்த 6 டிஜிட் நம்பரை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல. 6 டிஜிட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அதை இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இதை பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், திரும்பவும் /n கொடுத்துட்டு என்டர். திரும்ப அதே ஸ்கிரீனுக்குள்ள வந்து இப்போ என்டர் ஆகுறேன். ஸோ OX16 அப்படின்ற கொடுத்துட்டு கமாண்ட் ஃபீல்ட்ல OX16 அப்படின்றது என்டர். இப்போ பாருங்க எனக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுல பாருங்க பொசிஷன், இந்த பொசிஷன்ல GN01 அப்படின்றது என்டர். ஸோ இப்போ பாருங்க இந்த கம்பெனின்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து மீன் பண்ணணும். ஸோ இங்க என்ன கொடுக்கணும் அந்த இடத்துல, அந்த 6 டிஜிட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, 6 டிஜிட் குரூப் கம்பெனி கோட் GN. ஸோ இங்க பாருங்க GN022 இங்க இருக்கு இல்லையா இந்த குரூப் கம்பெனி, இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்டர். ஓகே, ஃபைனலா என்ன பண்ணணும், சேவ் அப்படின்ற ஐகானை வந்து கிளிக் பண்ணணும். இங்க நீங்க ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அப்படின்றத இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ சேவ் கொடுத்தோன்னு பாருங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் காமிக்குது இல்லையா IDS K934142. இங்க பாருங்க சேம் அதே ஐடி தானே உங்களுக்கு, IDS K934142 அப்படின்றது. ஓகே கொடுத்துட்டு இங்க பாருங்க ஜெனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. ஓகே இது வந்து ஓகே கொடுத்துருங்க அந்த இடத்துல. இப்போ சேவ் ஆயிடுச்சுங்களா. கீழே பாருங்க மெசேஜ் வந்து டேட்டா வாஸ் சேவ்டு அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. அதாவது குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணீங்க, அதாவது கம்பெனி கோடு கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ண கம்பெனி கோடு வந்து இந்த குரூப் கம்பெனியோடது தான் அப்படின்றத அசைன்மெண்ட்டும் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல. சரிங்களா. இப்போ இன்னைக்கான லெசன் நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல. அதாவது குரூப் கம்பெனி கிரியேட் பண்றது, கம்பெனி கோடு கிரியேட் பண்றது, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது எப்படி அசைன்மெண்ட் பண்றது, கம்பெனி கோட குரூப் கம்பெனிக்கு எப்படி அசைன்மெண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்திருக்கீங்க. ஓகே ஓகே சார்.
ஸோ இதுல நீங்க டேலி படிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து டக்குன்னு வந்து ஈஸியா எல்லா ஸ்டேஜுக்கும் போயிட முடியாது. ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போகணும். ஸோ அதனால கிளாஸஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐடி வரும்போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஐடிக்கானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்ககிட்ட இருந்து? இல்ல சார். ஓகே, ஃபார் அதர்ஸ்? நோ சார். ஓ சார். ஓகே, சரி, நான் கிளாஸ் இன்னைக்கு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.